வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் திருமுருகன் பூண்டியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இந்த திருப்புகழ் 942வது பாடல். இந்த பாடலை படிக்கிறதுனால முருகனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும். வாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். அவசியம் முன் வேண்டி பல காலும் அறிவின் உணர்ந்து ஆண்டுக்கொரு நாளில் தவ செபமும் தீண்டி கனிவாகி தரணமதும் பூண்டற்கு அருள்வாகி தவதமொடும் தாண்டி தகர்வூர்வாய் சடு சமயம் காண்டற்கு அறியானே சிவகுமர அன்பு ஈண்டிற் பெயரானே திருமுருகன் பூண்டி பெருமாளே. இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். அவசியம் முன் வேண்டி பல காலம். வணங்குறது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப அவசியமான விஷயம் அப்படிங்கறது தெரிஞ்சு பல முறை பல காலம் உன்னையே தொழுது அறிவின் உணர்ந்து ஆண்டுக்கொரு நாளே, என்னோட அறிவினால உன்னை உணர்ந்து வருஷத்துக்கு ஒரு நாளாவது தவ செபமும் தீண்டி கனிவாகி தவம் ஜெபம் இதெல்லாமே செய்து உள்ளம் கனிந்து மனசு கனிந்து அன்பு நிறைஞ்சு தரணமதும் பூண்டற்கு அருள்வாகி உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலைகள்ல சூடிக்கொள்வதற்காக எனக்கு அருள் புரிப்பா. சவதமுடன் தாண்டி தகர் ஊர்வாய். தகர் அப்படிங்கிறது ஆடை குறிக்கிறாரு. முருகனுடைய பல வாகனங்கள்ல முக்கியமானது மயிலா இருந்தா கூட ஒரு சில இடங்கள்ல அவரு ஆடை வாகனமா கொண்டிருப்பாரு. அதை தான் குறிப்பிடுறாங்க. தகர் அப்படிங்கிறது ஆடை குறிப்பிடுறாங்க. ஊர்வாய் அப்படின்னா ஆடினை வாகனமாக கொண்டு செல்லக்கூடியவன். சவதமுடன் தாண்டி அப்படின்னா ஒரு முறை சிவனுடைய அருளால நாரதர் ஒரு யாகத்தை நடத்துறாரு. அங்க ஒரு ஆடு எல்லா இடத்துலயும் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. அதை யாராலும் அடக்க முடியல. அந்த ஆடு வளர்ந்துகிட்டே போகுது. வைகுண்டத்துக்கும் போய் அங்கேயும் கலேபரம் பண்ண முருகன் வீரபாகு அனுப்பி அந்த ஆடை கூட்டிட்டு வர சொல்றாரு. வீரபாகம் கூட்டிட்டு வந்ததும் அந்த ஆடை அடக்கி அதனை தன்னுடைய வாகனமாக முருகன் ஏத்துக்கிறாரு. அதை குறிப்பிடுறாரு. சடு சமயம் காண்டற்கு அறியானே அப்படின்னா 6 வகையான சமயங்கள் இருக்கு இல்லையா, கானபத்தியம், சௌரம், கௌமாரம், சைவம், வைணவம், சாக்தம். இந்த 6 மதங்களையும் இந்த 6 சமயத்தை உணர்ந்தவர்களால் கூட காணுவதற்கு அரிதாக இருக்கக்கூடியவனே சிவகுமர அன்பு ஈண்டி பெயரானே அப்படின்னா இவனுடைய மகனாக இருப்பவனே, அன்போடு உன்னை நெருங்குறாங்க இல்லையா, அவங்களை என்னைக்குமே விட்டு பிரியாம அவங்களோட இருக்கக்கூடியவனே திருமுருகன் பூண்டி பெருமாளே. திருமுருகன் பூண்டியில் இருக்கக்கூடிய பெருமாளே. திருமுருகன் பூண்டி கோவில் இருக்கு இல்லையா, இங்க நிறைய விசேஷங்கள் உண்டு. அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு முருகப்பெருமானார் அப்படிங்கிற பேர் தான். சூரபத்மனை பதம் செய்ததும் முருகப்பெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்குது. சூரபத்மனை கொண்டதுனால அதனுடைய தாக்கத்தினால ரொம்ப சோர்ந்து போன முருகப்பெருமான் இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை அப்படியே கட்டி அணைச்சுக்கிறாரு. அவருக்கு ஒரு தெளிவு கிடைச்சதும் இங்க சிவ பூஜை பண்ணி பிரம்மஹத்தி தோஷத்துல இருந்து மீண்டாரு. அதனால இந்த தளத்துல மனதளவுல குழப்பம் இருக்கிறவங்களும் மன பதட்டத்துல இருக்கிறவங்களும் சித்தம் தெளிவில்லாம இருக்கிறவங்களும் இந்த தளத்துல இருக்கக்கூடிய முருகனை தரிசிச்சு பலன் பெற முடியும். அதோட இந்த திருப்புகழையும் அங்க படிக்கிறதுனால பலன் சிறப்பாக இருக்கும்.